வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். முதலியார்பேட்டை காவல் நிலையம் முற்றுகை. புனிதமாக மதிக்கும் நாமத்தை அவமதிப்பதாக இந்து முன்னணியினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுவையில் தென்னிந்திய பெண்கள் மாநாடு. வன்முறை கண்காணிப்பு குழு அமைப்பதுடன் தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என தீர்மானம். புதுவை வேதபுரீஸ்வர் கோவில் குளத்தில் ஐயப்பனுக்கு திருமஞ்சனம் ஆராட்டு. கண்கொள்ளா காட்சியை கண்டு பக்தர்கள் பரவசம். இனி விரிவான செய்திகள். இந்துக்களின் புனிதத்தை கெடுப்பதாக கூறி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை இந்து முன்னணியினர் முற்றுகையிட்டனர். மத்திய அரசு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் வழங்க கோரி புதுவை கடற்கரை காந்தி சிலை அருகே நாம் தமிழர் கட்சியினர் கடந்த சில தினங்களுக்கு முன் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். அப்போது சிலிண்டரில் நாமம் போட்ட படம் வைத்து கடற்கரையில் பேனர் வைத்திருந்தனர். இந்துக்கள் புனிதமாக கருதும் நாமத்தை அவமதிக்கும் வகையில் பேனர் வைத்திருப்பது இந்துக்கள் மனதை புண்படுத்தும் விதமாக உள்ளது என்று கூறி இந்து முன்னணியினர் கண்டனம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கடற்கரையில் இருந்து அந்த பேனர் அகற்றப்பட்டது. இந்நிலையில் முதலியார்பேட்டை தபால் நிலையம், வேல்ராம்பட்டு பகுதிகளில் மீண்டும் அதேபோல் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டு அதிருப்தி அடைந்த இந்து முன்னணியினர் சர்ச்சைக்குரிய பேனரை அகற்ற நடவடிக்கை எடுக்கும்படி முதலியார்பேட்டை போலீசாரிடம் நேற்று காலை கோரிக்கை வைத்தனர். ஆனால் நேற்று மாலை வரையிலும் அந்த பேனர் அகற்றப்படாததால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணியினர் முதலியார்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு திரண்டு வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடந்த இப்போராட்டத்தில் சங்கர், மணி, சிவராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேனர்களை போலீசார் உடனடியாக அகற்றினர். அதன் பின்னரே போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுவையில் பெண்கள் மீதான குற்றங்களை குறைக்க தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என தென்னிந்திய பெண்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. அதேக்கும் பின்னகமும் மைத்ரி தேசிய பெண்கள் கூட்டமைப்பும் இணைந்து ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்த 16 நாள் தொடர் பிரச்சாரத்தின் தொடக்கமாக தென்னிந்திய அளவிலான கருத்தரங்கம் உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெற்றது. அதேகும் பின்னகம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி வரவேற்புரை வழங்கினார். அதேகும் பின்னகம் நிர்வாக இயக்குநர் லலிதாம்பாள் நோக்க உரை வழங்கினார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையுரை ஏற்றார். சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு சிறப்புரை வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் வான்மதி, புதுச்சேரி பெண்கள் ஆணையம் உறுப்பினர் நாகஜோதி, புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரியர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறை கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும், அரசு அலுவலகங்களிலும் தனியார் அமைப்புகளிலும் இதுபோன்ற கண்காணிப்பு குழுவினை உருவாக்க வேண்டும், பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்கள் பாதுகாக்கும் சட்டம் 2005, வன்கொடுமை செயல் தடுப்பு சட்டம், இதுபோன்ற சட்டத்திற்கான அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இச்சட்டங்களை குறித்த வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கும், காவல்துறையினர்களுக்கும், பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும், சேவை அமைப்புகளுக்கும், மனித உரிமை ஆணையங்களுக்கும் பயிற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். பெருகி வரும் பெண்கள் மீதான குற்றங்களை குறைக்க பெண்களுக்கான தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை வேதபுரீஸ்வர் கோவில் குளத்தில் நடைபெற்ற ஐயப்ப சாமி ஆராட்டு விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிபுரம் ஐயப்ப சாமி கோவிலில் கடந்த வாரம் பிரம்மோற்சவ விழா துவங்கியதை முன்னிட்டு அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக புதுவை வேதபுரீஸ்வர் கோவில் குளத்தில் ஐயப்ப சாமி ஆராட்டு விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆராட்டு விழாவிற்கு பின்னர் ஐயப்ப சுவாமி சிலை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுவை அருகே திருக்கூட்டத்தூர் துறவி கிராமத்தில் கைலாசநாதர் கோவில் திருப்பணி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை அருகே உள்ள துறவி கிராமத்தில் முற்சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலின் திருப்பணி துவக்க நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதன் பின்னர் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் துறவி, ஊர் மக்கள், சிவநெறி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற இருப்பதாக அக்கட்சியின் செயலாளர் பெருமாள் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு டிசம்பர் 10, 11 ஆகிய தேதிகளில் நவீனா திருமண நிலையத்தில் நடைபெற உள்ளதென்றும் இதில் புதுவை, காரைக்காலை சேர்ந்த 200 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிகழ்வுகள், எதிர்கால புதுச்சேரி குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்ற பெருமாள், சாமிப்பிள்ளை தோட்டம், பாகூர், மதகடிப்பட்டு, காரைக்கால் போன்ற இடங்களில் இருந்து கொடி ஊர்வலமும் நினைவு ஜோதியும் கொண்டு வரப்பட உள்ளது என்றார். காங்கிரஸ் பின்பற்றிய அதே தாராளமய கொள்கை மிக வேகமாக செயல்படுத்தி வருகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர் சட்டங்கள் திருத்தம் செய்வது, பொதுத்துறையிலே தனியாருக்கு தாரை வார்ப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்தில் கிராமப்புற வேலை திட்டம், அதை சீர்குலைப்பது, அதே போன்று நிலங்களை கையகப்படுத்துவதிலே நில உரிமையாளர்களுக்குள்ள உரிமையை, விவசாயிகளுக்குள்ள உரிமையை பறிப்பது, பெண்கள் மீதான குற்றங்கள் இந்த காலத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பணம் உங்கள் கையில் என்கிற முறையில் சமையல் எரிவாயுக்கான பணத்தை வங்கியிலே செலுத்துவது போன்ற காங்கிரஸ் பின்பற்றிய கொள்கைகளை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. மறுபுறத்தில் மக்களுடைய ஒற்றுமையையும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் தடுக்கிற முறையிலான வகுப்புவாத கொள்கையை பாரதிய ஜனதா தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. அதை பின்பற்றி மாநில என்ஆர் காங்கிரஸ் அரசும் பிஜேபியினுடைய அதே திசை வழியில் இந்த ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் கொடுத்திருக்கிற வாக்குறுதியும் கூட நிறைவேற்றவில்லை. 650 கோடி ரூபாய் மாநில அரசாங்கத்துடைய கடன் ரத்து செய்யப்படும், மாநில அந்தஸ்து பெறப்படும் என்கிற அத்தகைய தேர்தல் வாக்குறுதி நடைமுறைக்கு வரவில்லை. தேர்தல் முந்தைய நடைமுறையில் இருந்த பல்வேறு நலத்திட்டங்கள் முடங்கியிருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு இலவச ரொட்டிப்பால் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, பாக்கெட் மணி நிறுத்தப்பட்டிருக்கிறது, வீடு கட்டும் மானியம் கூட எண்ணிக்கை என்பது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல திட்டங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறது. ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அரிசியும் கூட தொடர்ந்து வழங்கவில்லை. வழங்குகிற அரிசியும் கூட தரமற்றதாக இருக்கிறது. தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பெண்கள் மீதான பாலியல் வன்குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சமூக குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மூடிய பஞ்சாலை திறக்கவில்லை. இப்படியெல்லாம் இந்த மாநிலத்திலே சமூக பொருளாதாரம் வலுவிழந்து இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். புதுவையில் மக்களை வாட்டி எடுக்கும் குளிர், சாலையோரங்களில் விற்பனையாகும் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். வடகிழக்கு பருவமழை துவங்கியதால் நீர்நிலைகள் தேடி வரும் வெளிநாட்டு பறவைகள் வேட்டையாடினால் வனத்துறை நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள பிள்ளைசாவடி சாய்பாபா கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே பிள்ளைசாவடியில் அமைந்துள்ள சாய்பாபா கோவிலில் சேவா சமிதி சார்பில் 2ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை திங்கட்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின்னர் நடத்தப்பட்ட விளக்கு வழிபாட்டில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து திரளான பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சாய்பாபா சேவா சமிதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் கடந்த சில மாதங்களாக கொலை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அதிலும் இம்மாதத்தில் மட்டும் 2 கொலைகள் நடந்துள்ளன. ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வேலாயுதம் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் மனோகரன் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் புதுவை ஐஜி பிரவீன் ரஞ்சன் தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமையகத்தில் நேற்று நடந்தது. டிஐஜி கண்ணன் ஜெகதீசன், எஸ்பிக்கள் பைரவசாமி, தெய்வ சிகாமணி, ரவிக்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பட்டப்பகலில் காங்கிரஸ் பிரமுகர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு போலீசாரை கடிந்து கொண்ட ஐஜி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க புதுவை பிராந்தியம் முழுவதும் ரோந்து பணியை தீவிரப்படுத்தவும் தீவிர வாகன சோதனை நடத்தவும் உத்தரவிட்டார். இதையடுத்து நேற்றிரவு புதுவை நகரம் சுற்றியுள்ள கிராம பகுதிகள் முழுவதும் எஸ்பிக்கள் தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்துக்கிடமான நபர்களை பிடித்து விசாரித்தனர். மேலும் ரோந்து பணியும் போலீசார் தீவிரப்படுத்தினர். புதுவையில் பனி மக்களை வாட்டி எடுப்பதால் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமன்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உலன் ஸ்வெட்டர், ஸ்கார்ப், மங்கி குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர்பேட் போன்றவைகள் 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இது போன்ற குளிர்தடிப்பு ஆடைகள் விற்பனை ஆனாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில் தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டதால் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்து மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவதால் கிராம பகுதிகளில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இது போன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இறை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சமம் சுயசார்பு இயக்க மதகடிப்பட்டு மாநாட்டில் பெண்கள் கலந்து கொண்டனர். சமம் மகளிர் சுயசார்பு இயக்கத்தின் மதகடிப்பட்டு பகுதியின் 6வது மாநாடு செவ்வாய்க்கிழமை வில்லியனூரில் உள்ள லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சமம் இயக்க மதகடிப்பட்டு பகுதி தலைவர் கல்யாணி தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் தேன்மொழி வரவேற்க புதுவை அறிவியல் இயக்க துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி துவக்க உரையாற்றினார். ஜனநாயக மாதர் சங்க தமிழ்நாடு புரவலர் தலைவர் ஜான்சிராணி சிறப்புரையாற்றினார். எம்எல்ஏக்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்க புதுவை அறிவியல் இயக்க பொதுச் செயலாளர் சேகர், புதுச்சேரி சமம் இயக்க மாநில செயல் சிவகாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மதகடிப்பட்டு பகுதி மாநாட்டு அறிக்கையை அப்பகுதியின் செயலர் கலைச்செல்வி சமர்ப்பித்தார். சமம் இயக்க ஆலோசகர் ரமேஷ் நிறைவுரை ஆற்றினார்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை கொசப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக நடைபெற்ற கொழு குழந்தை போட்டியில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையம் கொசப்பாளையம் மருத்துவமனையில் சிசுக்கள் கவனிப்பு வாரம் நடைபெற்றது. மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகள் அஜ்மல் அகமது மற்றும் டாக்டர் நித்யானந்தம் தலைமையேற்று உரையாற்றினார். சிசு பராமரிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி பொது சுகாதார செவிலியர் கீதா புவனேஸ்வரன் பராமரிப்பின் பல அம்சங்கள் குறித்து தங்கப்புன் ஜீவானந்தம் சிறப்புரையாற்றினார்கள். 6 மாதங்கள் சிசுக்களின் எடை, உயரம், தடுப்பூசி, தாய்ப்பால் புகட்டு, குடும்ப நலன், குழந்தை நலம் மேற்கொண்ட பல அம்சங்களில் குழந்தைகளை தேர்வு செய்து முதல் பரிசாக ரூபாய் 400, இரண்டாம் பரிசாக ரூபாய் 300, மூன்றாம் பரிசாக ரூபாய் 200, ஆறுதல் பரிசாக தலா 100 ரூபாய் 10 பேருக்கும் இதர குழந்தைகளுக்கு குளியல் சோப்பும் துண்டும் வழங்கப்பட்டது. குழந்தை பராமரிப்பு மற்றும் தடுப்பூசி கையேடு வெளியிடப்பட்டு தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டன. மருத்துவமனையின் சுகாதார செவிலியர்கள் வனஜா, சாகிரா, விண்ணரசி, வாணி, இந்திரா மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் ஐயனார், ஜெயக்குமார், நிஷா மற்றும் கோமதி பங்கேற்றனர். புதுவை சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீப திருவிழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் அக்கறை காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லத்தரசிகளை விட இளம் பெண்களை சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் நகரின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முதலியார்பேட்டை காவல் நிலையம் முற்றுகை. புனிதமாக மதிக்கும் நாமத்தை அவமதிப்பதாக இந்து முன்னணியினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுவையில் தென்னிந்திய பெண்கள் மாநாடு. வன்முறை கண்காணிப்பு குழு அமைப்பதுடன் தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என தீர்மானம். புதுவை வேதபுரீஸ்வர் கோவில்
குளத்தில் ஐயப்பனுக்கு திருமஞ்சனம் ஆராட்டு, கண்கொள்ளா காட்சியை கண்டு பக்தர்கள் பரவசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.